சில சமயம் மத்தவங்க சொல்ற வார்த்தைகள் நம்மள ரொம்பவே காயப்படுத்திரும் இல்லையா? அப்படிப்பட்ட காயத்துக்கு ஒரு மருந்து இருக்கு. அது என்னான்னு ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாமா? ஒருத்தரோட உண்மையான பலம் அவங்க திறமையில மட்டும் இல்லையா, அப்போ அது எங்கிருந்து தான் வருது? வாங்க, ஒரு அமைதியான தச்சரோட கதை வழியா இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இது ஒரு அமைதியான மனிதரை பற்றியது. அவர் மனசுல இருந்த ஒரு பெரிய சுமைய பற்றியது. இவர்தான் ஆனந்த். சொல்லப்போனா ஒரு மேஜிக் பண்ற கைவினைஞர். சாதாரண மரக்கட்டையில கூட உசுர கொடுப்பாரு. அவர் செஞ்சா அந்த மரமே பேசும். அவ்வளவு திறமை. ஆனா ரொம்பவே அடக்கமானவர். ஆனா இவ்ளோ பெரிய திறமை இருந்தும் ஆனந்த் மனசுல எப்பவுமே ஒரு பாரம் இருந்துட்டே இருந்துச்சு. அவரை பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு சோகம் அவரை சுத்தி இருக்குன்னு. அந்த பாரத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அவரோட சொந்தக்காரர் ரவி தான். ஆனந்த எப்ப பார்த்தாலும், என்னப்பா இன்னும் இந்த மரத்தை தட்டிட்டு இருக்க, உருப்படி ஏதாவது பண்ண மாட்டியான்னு நக்கலா பேசி அவரோட மனச உடைச்சிட்டே இருப்பாரு. ஆனா ஆனந்தோட வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வரப்போகுது. அதுக்கு காரணம் அவரோட துணைவிதான். ஒரு நாள் ஒரு குடும்ப விழாவுக்கு போக வேண்டியிருந்தது. அங்க ரவியும் வர்றான்னு தெரிஞ்சதும் ஆனந்த் முகம் அப்படியே சின்னதா போயிடுச்சு. அந்த வாட்டத்தை அவங்க மனைவி சுனித பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்னு சும்மா வார்த்தையால சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு காரியம் செஞ்சாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க அமைதியா எந்திரிச்சு போனாங்க. ஆனந்த் செஞ்சதுலயே ரொம்ப அழகான ஒரு மரச்சிற்பத்தை கையில எடுத்தாங்க. ரொம்ப அக்கறையா, சின்ன தூசி கூட இல்லாம அதை தொடச்சாங்க. கண்ணாடி மாதிரி அது பளபளன்னு மின்ற வரைக்கும் அதை மெருகேத்துனாங்க. அப்புறம் ஒரு பொக்கிஷ மாதிரி அதை ரொம்ப அழகா பேக் பண்ணாங்க. அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் ஆனந்தோட உழைப்புக்கு அவங்க கொடுத்த ஒரு மௌனமான மரியாதை. அந்த மரியாதைக்கு எவ்ளோ சக்தி இருக்குன்னு அந்த விழாவில தான் தெரிய வந்துச்சு. அதுதான் ஒரு கைவினைஞனோட உண்மையான கண்ணியம். விழாவுக்கு ஆனந்தும் சுனிதாவும் போறாங்க. அங்க போனதும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. எல்லாரும் ரவி என்ன சொல்ல போறான்னு காத்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். எதிர்பார்த்த மாதிரியே ரவி ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆனந்த், இன்னும் இந்த மரபொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கியா? எப்பதான் உருப்படியா ஒரு வேலைக்கு போவேன்னு கூட்டத்துல கேட்டான். ஆனா இந்த தடவை ஆனந்த் தலை குனியல. அவர் கண்ணு முன்னாடி சுனிதா அந்த சிற்பத்தை ரொம்ப மரியாதையா தொடச்ச அந்த காட்சி தான் வந்துச்சு. அந்த ஒரு நினைப்பு அவரோட முதுகெலும்ப நேரா நிமிர்த்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு புது தைரியம் வந்த மாதிரி இருந்துச்சு. ரவிக்கு எந்த பதிலும் சொல்லல. முதல்ல அமைதியா ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட்டாரு. அப்புறம் தலைய நிமிர்த்தி ஒரு சிங்கம் நடக்கிற மாதிரி ஒரு கம்பீர நடையோட முன்னாடி போனாரு. கையில இருந்த அந்த பரிசை விழா நடத்தினவங்க கிட்ட ரொம்ப பெருமையா கொடுத்தாரு. அந்த கம்பீரமான நடைக்கு பின்னாடி இருந்த சக்தி என்ன தெரியுமா? அதுதான் இந்த கதையோட முக்கியமான பாடம். பெருமை எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாம். அங்க இருந்த எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஆனந்த் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அவர் செஞ்ச அந்த அழகான பரிசு அவரோட திறமைய பத்தியும், உழைப்ப பத்தியும், கண்ணியத்தை பத்தியும் அதுவே எல்லார்கிட்டயும் பேசுச்சு. ரவிக்கு பேச வார்த்தையே இல்ல. பாருங்க, ஆனந்த் சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல. தன்னோட வேலை மேல அவர் வச்சிருந்த அந்த மரியாதையே அவருக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்துச்சு. அந்த கவசத்தை அவருக்கு கொடுத்தது யாரு? அவரோட உழைப்ப மதிச்ச அவரோட மனைவிதான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? உண்மையான பெருமிதம் நமக்குள்ளேது மட்டும் வர்றதில்ல. நம்ம மேலையும் நம்ம உழைப்பு மேலையும் மரியாதை வச்சிருக்கிற ஒருத்தரோட ஆதரவு இருந்தா போதும். நம்மளை யாரு கேவலப்படுத்த நினைச்சாலும் அவங்க முன்னாடி நாம ஒரு சிங்கம் மாதிரி கம்பீரமா நிமிர்ந்து நிக்கலாம். இதுதான் நாம கத்துக்க வேண்டிய பாடம்.